ப்ரேயர் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் மாற்றுங்க. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, அந்நாளில் என்னாமத்தினால பிதாவை நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு தருவார்னு சொல்கிறார்ல. அடுத்த வசனம் வாசிங்களேன். இதுவரைக்கும் நீங்கள் என்னாமத்தினாலே ஒன்றும் என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் இப்படி நீங்கள் யாருமே ப்ரேயர் பண்ணது கிடையாது. என் பேரை யூஸ் பண்ணி இது வரைக்கும் யாருமே ப்ரேயர் பண்ண கிடையாது. சும்மா ஆண்டவரை கூப்பிட்டுருக்கிறீங்க, உபவாசம் போட்டிருக்கிறீங்க, கேட்டிருக்கிறீங்க, எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் ஒரு நியூ சீசன் தொடங்குதுப்பா. இந்த நியூ சீசனில் ப்ரேயர் மாறுது. ப்ரேயர் நீ உன் பலத்தில் ப்ரேயர் பண்ணது, உன்னை நீ தாழ்த்தி வருத்தி சரி பண்ணி ரட்டுடுத்தி சாம்பல் உட்காந்து ஜெபம் பண்ண காலம்லாம் போட்டோம். இப்போ நான் ஸ்மார்ட்டாக உனக்கு என் நாமத்தை கொடுக்குறேன். என் நாமத்தினால எதை கேட்குறோ அது கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் அப்படி கேட்டதே இல்லை, இனிமே தான் அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாரு. அடுத்து வாசிங்க. கேளுங்கள் அப்பொழுது என்ன பண்ணுவீங்களா, யூ வில் ரிசீவ்ங்கிறாரு. கேளு நீ பெற்றுக்கொள்வேங்கிறாரு. எப்படி பெற்றுக்கொள்வையா, உன்னுடைய சந்தோஷம். ஆண்டவர் நீ விருப்பப்படுறலாம் கேளு, உனக்கு ஆசை இருக்கிறலாம் கேளு, சந்தோஷப்படுத்துறனா இல்லையான்னு மாத்திரம் பாரு. ஜபத்தில் உனக்கு ஆசையாக இருக்கிறலாம் கேளு, உனக்கு சந்தோஷப்படுத்துறனா இல்லையான்னு மாத்திரம் பாரு. பல நேரத்தில் ஜபத்தை எதோட கனெக்ட் பண்ணி விட்டாங்கன்னா, ஆவிக்குரிய காரியங்களை கேளுங்க. ஆண்டவர்கிட்ட எதை கேளுங்க, பரிசுத்தத்தை கேளுங்க, அபிஷேகத்தை கேளுங்க. நான் சொல்கிறேன், காரை கேளுங்க, வீட்டை கேளுங்க, கடனை அடைக்கிறதுக்கு பலன் தாங்கன்னு கேளுங்க, எங்களுடைய வருமானம் பெருகட்டும்னு கேளுங்க, எங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கட்டும்னு கேளுங்க, எங்கள் எல்லைகள் விரிவாகட்டும்னு கேளுங்க. ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்க வளரட்டும், நல்லா வளரட்டும்னு கேளுங்க, அவங்க நல்லா படிக்கட்டும்னு கேளுங்க, எங்கள் பிள்ளைங்க பெஸ்ட்டு ஸ்கூலில் போடுற அளவுக்கு எங்களை ஆசீர்வதிங்க. உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி நீங்கள் பெறுவீர்களாம். அப்படின்னா எதெல்லாம் உங்களை சந்தோஷப்படுத்துமோ அதெல்லாம் ஜெபத்தில் கேளுங்கிறாரு. எதெல்லாம் இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் கேளு, கேட்கும்போது அவர் தருவார், வாங்கிக்குவோங்கிறாரு. நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் தருவார். நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ உங்கள் சந்தோஷம் நிறைவாக அதை என்ன பண்ணுங்கள். அப்போ ஆண்டவர் எப்படி விரும்புகிறார்னா, உங்கள் சந்தோஷம்லாம் நிறைவாக இருக்கணும்னு விரும்புகிறார். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த சூழ்நிலைலாம் உங்கள் சந்தோஷத்தை கெடுக்குதோ அந்த ஏரியாலலாம் ஜாம் பண்ணால் சந்தோஷம் ஃபுல்லாக இருங்கிற. நான் எந்த ஏரியாலாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, எதெல்லாம் உங்கள் சந்தோஷத்தை திருடுது, எதெல்லாம் உங்கள் சமாதானத்தை திருடுது, பிரதர் இந்த சூழ்நிலையில் தாங்க எங்கள் குடும்பத்தினுடைய சமாதானமே கெடுது. இந்த பொருளாதார பிரச்சனை தான் எங்கள் குடும்பத்தில் நிம்மதியாக இருக்க முடியல. இப்போ அங்கே சொல்கிறாரு, கேட்டுப்பாரு, உன் சந்தோஷம் நிறைவேற மாதிரி பொருளாதாரம் மாறுதா இல்லையான்னு பாரு, அதை நீ பெற்றுக்கொள்வாய். எந்த ஏரியாவில் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, நியூ கவர்னன்ட் ப்ரேயரில் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு, நீ என்ன வேணால் கேட்கலாம், என் நாமத்தில் கேட்கலாம், பெற்றுக்கொள்வே, உன் சந்தோஷம் நிறைவாயிரும். ப்ரேயர்ன்றது சும்மா கிடையாது, ஏதோ மொனோட்டனஸாக நான் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுறேன். இன்னும் நிறைய பேர் பரமண்டல ஜபத்திலே இருக்கிறாங்க. பரமண்டல ஜபத்தையே பண்ணிவிட்டு, நான் சொல்கிறேன், பரமண்டல ஜபம் நியூ கவர்னன்ட் ப்ரேயர் கிடையாது. பரமண்டல ஜபம் புதிய உடன்படிக்கைக்கு கீழே ஜபம் பண்ணுறது கிடையாது, டெம்பரரியாக சொல்லி கொடுத்தது. இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரு மாடல் கொடுத்தார். ஆனால் இங்கே தான் சொல்லி கொடுக்குறார் நியூ கவர்னரில். அந்த நாளில் நீ ப்ரேயர் பண்ண, ப்ரேயர்னுடைய பவர் என்னன்னு தெரிஞ்சுக்குவ. இது வரைக்கும் எங்கிட்ட கேட்ட, இனி என் நாமத்தில் கேட்டு வாங்க போகிற, என்ன நடக்க போகுதுன்னு பாரு. அவர் சொல்கிறாரு, நான் போகிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஏன்னா இன்னொருத்தர் வராரு, வேறு லெவலில் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய மனக்கண்களை திறப்பார், தெரியாதவெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், சகல சத்தியத்தில் நடத்துவார், பலவீனத்தில் பலன் தருவார், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்குள்ள இருந்து அவர் உங்களுக்காக வேண்டிக் கொள்வார்னு அவ்வளோ சத்தியத்தை சொல்லியிருக்கிறார் ப்ரேயரை பற்றி. ஆனால் நம்ம இன்னும் 91ஆம் சங்கீதம் 23ஆம் சங்கீதம் இதையே சொல்லி சொல்லி ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம். தப்பு கிடையாது, இந்த சங்கீதத்தெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது என்ன நடக்குது, எப்படி ப்ரேயர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். நியூ கவர்னன்ட்டில் ஒரு மேஜர் ஷிஃப்ட்டை சொல்கிறாரு. இது வரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால எதுவுமே கேட்டதில்லை, இனிமேல் என் நாமத்தினால கேளுங்க. யூஸ் மை நேம், ப்ரே இன் மை நேம். இயேசுவின் நாமத்தில் நான் இதை கேட்கிறேன். இயேசுவின் நாமம், எதை கேட்குறேன், எதை வேணால் கேளு, என்ன நடக்கும், உன் சந்தோஷம் நிறைவாறும்படி நீ பெற்றுக்கொள்வாய். உன் சந்தோஷம். அப்போது எதுக்காகலாம் ப்ரேயர் பண்ணலாம் பிரதர் நினச்சிங்கன்னா, எதெல்லாம் உங்கள் பீஸை டிஸ்டர்ப் பண்ணுதோ அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும். எதுக்காகலாம், அது சில ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், சில தேவையாக இருக்கலாம், சில பற்றாக்குறையாக இருக்கலாம், சில பிரச்சனையாக இருக்கலாம், உறவுகளால் வந்த பிரச்சனையாக இருக்கலாம், சில தடையாக இருக்கலாம், அது பலவீனமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், மனசு சரியில்லை. உங்கள் மனசை எதெல்லாம் பாதிக்குதோ அது எல்லாத்துக்காகவும் ஜெபிக்க போகிறீங்க. எப்படி ஜெபிக்க போகிறீங்கன்னா, அவருடைய நாமத்தில் ஜெபிக்க போகிறீங்க. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், என் நாமத்தினாலே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் தருவார். அது இதில் ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது. அப்பொழுதுன்னா என்ன அர்த்தம்னா, கேட்டதுக்கு அப்புறம்னு அர்த்தம். நீ கேட்டுப்பாரு, அப்புறம் சந்தோஷத்தை நிறைவேற்றுறதுக்கு ஃபுல் ஸ்விங்கில் இறங்கிடுவார் அவர். உன் சந்தோஷத்தை நிறைவேறதுக்கு நீ பெறுகிறையா இல்லையான்னு மாத்திரம் பாரு. அப்போ எங்கே நம்ம லேக் ஆகிறோன்னா, கேட்கறது இல்லையே. நம்மளுக்கு புலம்ப தெரியுது, குறை பேச தெரியுது, எல்லார்ட்டையும் கேட்க தெரியுது, இன்னும் யார்கிட்ட கேட்க தெரியல. அவர் நாமத்தை பயன்படுத்தி பிதாட்ட கேட்க தெரியலையே. உங்கள் லைஃப்பில் புலம்பலை ப்ரேயராக மாற்றிட்டிங்கனாலே வாழ்க்கை மகிமையாக மாறிடும்.
ஆமென்.